பீம் சிங், தண்ணி லாரி வந்திருக்கு பாரு. சீக்கிரம் தண்ணி பிடிச்சிட்டு வா. எப்பதான் இந்த தண்ணி பிரச்சனை சரியாகுமோ தெரியல. இந்த தண்ணி லாரில வர தண்ணிய குடிச்சு குடிச்சு தொண்டையெல்லாம் புண்ணாகிடுச்சு. தண்ணி அதிகமா செலவு பண்றத மறந்துருங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தண்ணியை இப்ப நம்ம கம்மியா தான் செலவு பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வேதா சிட்டில தண்ணி பஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. டேங்கர் லாரி தண்ணிய குடிக்கிற மக்கள் எல்லாருக்குமே இப்போ அடடடடா, இந்த தண்ணி பிரச்சனை தலை விரிச்சாடுது. யாராவது ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க, நீர்ப்பானி வாழ்க. நீர்ப்பானி பாஸ், நம்ம பிசினஸ் பாட்டே கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இந்த ஊர்ல கிடைக்கிற தண்ணியை நம்ம மினரல் வாட்டர் பாட்டில அடைச்சு அதை மினரல் வாட்டரா வித்துக்கிட்டு இருக்கோம் பாஸ். அது மட்டும் இல்ல பாஸ், யாரெல்லாம் நம்ம வாட்டர் பாட்டில வாங்கலையோ அவங்க எல்லாம் டேங்கர் லாரி தண்ணிய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜீனியஸ் பாஸ். நீர்ப்பானி பாஸ், இந்த ஊருக்கு என்னதான் பைப் லைன்ல கொண்டு வந்தாலும் அதை தான் நம்ம உடைச்சு போட்டுடுறோமே. அப்புறம் எப்படி அவங்க என்னதான் சரி பண்ணாலும் அதை நம்ம மறுபடியும் உடைச்சு போட்டுடுறோம். சரியா பிளான் பண்ணோம்னா காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். இந்த வேதா சிட்டில தண்ணி பஞ்சம்னு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் மக்கள் எல்லாரும் என்னோட தண்ணிய காசு கொடுத்து வாங்கி வாங்கி குடிப்பாங்க. மறந்துடாதீங்க, இந்த வேதா சிட்டில மட்டும் தண்ணி பஞ்சம் எப்பவுமே தீரக்கூடாது. பாஸ், நம்ம இங்க ரொம்ப நாளைக்கு இருந்துட்டோம். இங்க இருந்து கிளம்பிடலாம் பாஸ். இல்ல யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது. ஏய், அது எப்படி சந்தேகம் வரும்? நம்ம கம்பெனில தயாராகிற மினரல் வாட்டருக்கு வேற வேற பேரை வச்சிருக்கேன், பார்த்தல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இத நாம ஒருத்தங்க தான் ரெடி பண்றோம்னு. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சரியா பிளான் பண்ணா காத்த கூட காசு கொடுத்து வாங்க வைக்கலாம். இந்த டேங்கர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனியை சேர்ந்ததா இருக்கே. ஆனா ஒரே இடத்துலதான் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆபீஸும் வேற வேற இடத்துல இருக்கும். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். நான் இந்த வழியா போறேன், நீங்க எல்லாரும் மெயின் ரோட் வழியா வாங்க. ஓகே சிவா, ஆல் தி பெஸ்ட். சிவா 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 சிவா. இந்த பையன் யாரு? நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்ப பாருடா.
அட, இது ஒரு தண்ணி ஃபில் பண்ற பிளான் போல இருக்கு. எல்லா டேங்கரும் ஒரே ஆள்து தான் போல இருக்கு. ஃபில்டரான தண்ணியில மிச்சம் இருக்கிறது தான் இவங்க லாரியிலயும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? நல்ல தண்ணி பாட்டில்ல, கெட்ட தண்ணி லாரியில. அதனாலதான் இந்த தண்ணியை குடிச்சவங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. ஏய் சின்ன பையா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை போய் புடிங்கடா. சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏய் நில்லுடா, நின்னுடா. ஏய் அங்கிள், இங்க ஏய் நில்லு நில்லு. ஏய் நில்லு. அண்ணா அவன் தப்பிக்கிறானே, அவனை புடிங்க. அங்கிள் வாங்க அங்கிள். ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். சீக்கிரமா அந்த காட்டு பக்கம் இருக்கிற ரூட்டுக்கு வாங்க. அந்த பையன் அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு காசு பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல லட்டு சிங் சார். ஏழை மக்களுக்கு நான் தண்ணிய ஃப்ரீயாவே தரேன் சார். யார் யாருக்கெல்லாம் நீங்க தண்ணிய கொடுக்க சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்ணிய நான் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். தண்ணி பிரச்சனை யாருக்குமே இருக்க கூடாது சார். ஆஹா ஆஹா, நீங்க என்ன மனுஷன் சார்? நீங்க மனுஷனே கிடையாதுன்னு சொல்லணும். பெரிய மனுஷன் சார், பெரிய மனுஷன். எவ்வளவு உயர்வான சிந்தனைகள் சார் உங்களுது. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இன்னும் இருக்கிறதால தான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது சார். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சின்ன வயசுல இருந்து நான் அப்படியே வளர்ந்துட்டேன். யாராவது என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சார். ஹலோ, லட்டு சிங் ஸ்பீக்கிங். ஹாய், என்ன என்னோட ஏரியாவுல திருட்டா? என்ன உளறிக்கிட்டு இருக்கிற சிவா? எஸ் எஸ், என்ன சொன்ன? ஆஹா, இதுதான் விஷயமா? இது 5 நிமிஷத்துல இருப்பேன் சிவா. பாத்தீங்களா இந்த ஊர்ல எவ்வளவு கேவலமானவனுங்க எல்லாம் இருக்கானுங்கன்னு? இப்ப நீங்க இருக்கீங்க, அடுத்தவங்கள பத்தி எவ்வளவு கவலைப்படுறீங்க நீங்க. ஆனா ஒரு திருட்டு பையன் இருக்கான் சார். ஊர்ல இருக்கிற தண்ணியெல்லாம் திருடி வித்துக்கிட்டு இருக்கானாம. அவனை நான் சும்மா விட்டுருவனா? என் பேரு லட்டு சிங் சும்மா சாதாரணமா ஃபேமஸ்லாம் ஆகல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட லட்டு சிங் பேரை கேட்டா பயப்படுவான். இருக்கிறவங்களே சொல்லுவாங்க திருட்ட விட்டுன்னு, இல்லன்னா உன்னை பிடிக்க லட்டு சிங் வருவாருன்னு. அதனால திருடுறவங்க எல்லாம் திருட்ட விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அடாடா, என்ன அருமையா என்னோட டைலாக உச்சரிப்பு பிழை இல்லாம தெளிவா பேசுறீங்களே.
இப்ப நான் கிளம்புறேன். சிவா எங்கேயோ பாவம் மலைகள்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா. இப்ப நான் கிளம்பியே ஆகணும். எங்க ஊர் தண்ணியை திருடி அதை எங்களுக்கே பாட்டில் போட்டு வித்து எங்களையே உடம்பு சரியில்லாம ஆக்குறவனுங்களை புடிச்சு உள்ள போடணும். அவனுங்களை பத்தின எல்லா தகவலும் சிவாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பவே போய் எல்லாரையும் புடிச்சு உள்ள போடுறேன். பண்ணுங்க முதல்ல போய் அந்த திருட்டு பசங்களை புடிங்க சார்.